சீனா இதுக்கு தடையாக இருக்கும்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சீனாவாவது சானாவாவது யார் வந்தாலும் இதை தடுக்க முடியாதுன்னு சொல்லி அரச ஊழியர்களாக பணிக்கு நியமிக்கப்பட்டவங்களை இவரை சொந்த தேவைக்காக எப்படி பயன்படுத்துவாரு? யார் நினைச்ச மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு வெளிநாடு போறதுக்கான தடை உத்தரவை வாங்கினதுன்றது மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய சக்தி. நீங்க எங்களோட இருக்கணும், நீங்க பதவி விலகக்கூடாது, நீங்க யாரு இந்த நாட்டுடைய ராஜா அப்படின்னு உசுப்பேத்தி விட்டு இந்த இடங்கள்ல மீறத்துக்கு காரணமாக இருந்தவங்க மஹிந்த ராஜபக்ஷ அன்றைய தினம் வர வீட்டில் நடந்த கூட்டம். உண்மையில குற்றம் செஞ்சவங்க நிச்சயமா தண்டிக்கப்படணும், அதுல எந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது. இதே நாள்ல இன்னொரு கேஸும் அவருக்கு எதிராக ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். சரி, மஹிந்த குடும்பத்திற்கு அதிர்ச்சி வைச்சம் அளித்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, பவித்ரா வன்னியாராச்சி, ஜான்ஸ்டன் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல பிரதி போலீஸ் அதிபராக இருந்தவர் தேசபந்து தென்னகோன், இவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான தடையை இப்போதைக்கு கோட்டை நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. என்னடா இது, மஹிந்த குடும்பத்தை கிட்டையும் போக முடியாது, ரணில் சகவாசத்தில் இருக்கிறவங்களை யாரையும் கைது செய்ய முடியாது, அனுருக்கு மிகப்பெரிய பெரியல் இருக்குதுன்னு சொல்லி அரசியல்ல விமர்சகர்கள் என்னதான் பேசினாலும் வாத்தி அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. யாருக்கும் அச்சமில்லை, அச்சமே இல்லை. சீனா இதுக்கு தடையாக இருக்கும்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சீனாவாவது சானாவாவது யாரு வந்தாலும் இதை தடுக்க முடியாதுன்னு சொல்லி மெயின் புள்ளிலே கையை வச்சு ஆட்டம் காண வச்சிருக்கிறார் என்றுதான் மிகப்பெரிய செய்தி. உண்மையிலே அனுரகுமார திசாநாயக்க எதற்காக இந்த வேலையை செஞ்சாரு அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கப்படுது. என்னதான் சர்வதேச அழுத்தங்கள் வந்தாலும் நான் வந்த பணி இந்த நாட்டை சுத்தம் செய்யறதுக்கு, நான் வந்த பணி இந்த நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு. ஒரு காலத்துல பயங்கரவாதத்திலிருந்து மீட்டு எடுத்தவங்கெல்லாம் பெரிய ஹீரோக்களா பார்க்கப்பட்டாங்களா? அதை விட ஒரு மோசமான யுத்தம் தான் ஊழலுக்கு எதிரான யுத்தம். நான் அதை முடிச்சு காட்டுவேன் என்று கம்பீரத்தோட, இளமையோட, ஆக்ரோஷத்தோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. யார் நினைச்ச மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு வெளிநாடு போறதுக்கான தடை உத்தரவை வாங்கினதுன்றது மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய சக்தி. சரி, என்னதான் அப்படி பிரச்சனை நடந்தா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோட்டா கோ ஹோம், மைனா கோகம, கோட்டா கோகம. இது 2022ஆம் ஆண்டு ஏப்ரல்ல பொருளாதார நெருக்கடி, இதுக்கு பின்னால் இருக்கிறது மஹிந்தனுடைய குடும்பங்களுடைய ஊழல் மட்டும்தான் தெரிஞ்ச வாலிபர்கள் படையெடுத்து இப்போதே ராஜபக்ஷ குடும்பம் பதவி விலகணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக போராடினாங்க இல்லையா? எல்லாரும் நினைவு இருக்கும். இந்த சந்தர்ப்பத்துல ஒரு குரூப் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால, இன்னொரு குரூப் அலிர் மாளிகைக்கு முன்னால. இப்ப அந்த வாங்கி திண்டவங்க இருக்காங்க இல்லையா, முள்ளு புறக்கினவங்கன்னு சொல்லுவோம், இவங்க விசுவாசத்துக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? இவங்க என்ன செய்யறாங்கடா, மே மாதம் 9ஆம் தேதி அளவுல நாங்க விசுவாசம் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஜான்ஸ்டன் அவங்க நிறைய பஸ்ஸுகளில் அவங்களோட பொதுஜன பெருமனோட ஆதரவாளர்களை கூட்டிட்டு போறதுங்க தலைவரை சந்திக்கிறதுக்கு போய் சொன்ன விஷயம் என்ன, நீங்க எங்களோட இருக்கணும், நீங்க பதவி விலகக்கூடாது, நீங்க யாரு இந்த நாட்டுடைய ராஜா அப்படின்னு உசுப்பேத்தி விட்டு நல்லா குடிச்சிட்டு அங்கிருந்து எங்க போனாங்க, பக்கத்துல இருந்த மைனா கோகம அதுல இருந்த கூடாரம் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சு அங்குள்ளவங்கெல்லாம் தாக்குதல் நடத்தி ஆக்ரோஷத்தோட எங்க போனாங்க, தொடர்ந்து பயணிச்சாங்க கோட்டா கோகமைக்கு. அங்க போய் அங்க உள்ளவங்களை அடிச்சு கூடாரங்களை எரிச்சு எல்லாத்தையும் கிழிச்சு பாதுகாப்பு தரப்பினருக்கு முன்னாலே பயங்கரமா அடிச்சாங்க இல்லையா? அடிச்சு ஏதோ ஒரு சாதனை படைச்ச மாதிரி அங்கிருந்து வெளியே வந்தாங்க. எல்லாத்தையும் நாங்க பார்த்தோங்க இல்லையா? இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்ப அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததுனால பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தருக்கு நியாயம் கிடைக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக இப்ப அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அரசியல் அமைப்புல உறுதி செய்யப்பட்ட ஒரு மனிதனுக்கான உரிமை இல்லையா, அது உரிமைய இந்த இடங்கள்ல மீறத்துக்கு காரணமாக இருந்தவங்க மஹிந்த ராஜபக்ஷ அன்றைய தினம் வர வீட்டில் நடந்த கூட்டம். இதுக்கு ஆதரவாளர் கூட்டிட்டு வந்த ஜான்சன் பெர்னாண்டோ, இது பக்கமாக அவருடைய மகன் நாமல் ராஜபக்ஷ. அதே போல அன்றைய காலப்பகுதியில மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த பிரதி போலீஸ் அதிபர் தான் தென்னகோன் தேசபந்து. இவங்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதல் நடத்துவதற்கு இவங்க காரணம்னு சொல்லி கோட்டை நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணை எதிர்வத மாதம் அது விசாரணை கெடுப்பதாக சொல்லப்பட்டு இப்போதைக்கு இவர்களுக்கான பயண தடைய செய்யப்பட்டிருக்குது. எல்லாரும் சொன்னாங்க மஹிந்த தரப்பு கிட்ட கூட போக முடியாது, அவ்வளவு வலுவானவங்க, சீனாவுடைய தலையீடு இருக்கும். ஏன்னா சீனாவை வாழ வச்சது இவங்களை வாழ வச்சது சீனா, வளங்கள் எல்லாம் மல்லி கொடுத்தது அவங்க. பாதுகாப்புக்கும் வக்காலத்து வாங்க வரத்தானே வேணும், அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் வாத்தி
அவருக்கே ஒரு இஷ்டம் இல்ல நான் வந்த பணி இந்த நாட்டை தூய்மைப்படுத்த அப்படின்னு ஒரு கோஷத்தோட ஊழல்வாதிகள், மனித உரிமை மீறல் செய்கிறவங்க, சட்டத்துக்கு முன்னால் இவர் சமம் என்ற அமைப்புல இப்போது அவருடைய படலத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக நீதி வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையில் இது ஒரு தைரியமான பயணம். உண்மையில குற்றம் செஞ்சவங்க நிச்சயமா தண்டிக்கப்படணும். அதுல எந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது. அதிகாரத்துக்கு வந்தா ஆணவம் என்ன, அதிகாரம் என்ன, அகங்காரம் என்ன, இப்படியானவங்களுக்கு எல்லாம் இது மிகப்பெரிய ஒரு பாடம். ஜோஸ்டன் பெர்னாண்டோ ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்ந்திருக்கிறார் போல, நன்றி மறவாத பிள்ளை போல இருக்கு. ஆனா அவருக்கு சனியன் தள்ள உட்கார்ந்து ஏசி போட்டு உட்கார்ந்து இருக்கிறா போல தெரியுது. இதே நாள்ல இன்னொரு கேஸும் அவருக்கு எதிராக ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டுறவு மற்றும் உள் வர்த்தக நடவடிக்கை அமைச்சராக இவர் இருந்த நேரம் 2014 ஜனவரி தொடக்கம் அந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் சத்தோசில இருந்த கிட்டத்தட்ட 39 நபர்களை இவர் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறாரு. இதனால அரசுக்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டதாக சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இது எப்படி இவர் செய்வாரு? அரச ஊழியர்களாக பணிக்கு நியமிக்கப்பட்டவங்களை இவரை சொந்த தேவைக்காக எப்படி பயன்படுத்துவாரு? அவங்களுக்கு லீவு கொடுத்து ஆனா சம்பளம் கிடைக்கும், இவரோட அரசியல் தேவைக்கு பயன்படுத்தினார்னு சொல்லி அவருக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கும் விசாரணைக்கு வந்திருக்குது. இவங்களுக்கு எதிரான வழக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டால், அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி ஜோசப் பெர்னாண்டோ, அதே போல அந்த சதோசனுடைய தலைவர், அத்தோடு இன்னொருத்தருக்கு சேர்த்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்பதான் ஏடா அரசியலுக்கு வந்தோம், எதுக்குடா அந்த அரசியல் தேவையா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகளும் அச்சமும் பயமும் வந்திருக்கும். புத்திசாலித்தனமா சில பேர் நாட்டை விட்டு ஓடி போனாங்க. பசில் ராஜபக்ச எல்லாத்துக்கும் மேல ஒரு இரும்பு மனிதனாக இன்றைக்கு பார்க்கப்பட்டவர், ஓடி போன ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நேபாளில் உட்கார்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். ரொம்ப புலம்பல், இதுல சொத்து எனக்கு இல்லை, இந்த வீடு எனக்கு இல்லை, அந்த கார் எங்களுக்கு இல்லை, நாங்க அதை எடுக்கல, இதை எடுக்கல, என்னென்னமெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க அப்படின்னா, அனுகுமார திசாநாயக்க வாத்தியார் அரசியல் பாடத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லாமே பிராக்டிக்கல் பாடமாகத்தான் இருக்கும் நினைக்கிறேன். அரசியல் விஞ்ஞானம் தெரியாது இல்லையா, இந்த நாட்டுக்கு தேவையான அரசியல் இதுதான் என்பதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரசியல் விமர்சகர் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் தான் மஹிந்த தரப்புட்டையோ அல்லது ரணில் விக்ரமசிங்கோட தரப்புட்டையோ கிட்ட கூட போக முடியாது. சீனா தலையிடும், இந்தியா தலையிடும், அமெரிக்கா தலையிடும், எந்த தலையீடும் அனுகுமார திசாநாயக்கோட வேகத்துக்கு முன்னால அந்த வேகத்தை அடிப்படையை செய்ய முடியாது, அவருடைய பயணத்தை தடுக்க முடியாது என்பதற்கு இது முதல் எச்சரிக்கை என்பதுதான் எமது பார்வை. எனவே இப்படியான முக்கியமான புள்ளிகள் எல்லாம் தேடுகின்ற, வேட்டையாடுகின்ற, அவர்கள் எல்லாம் உள்ள தள்ள எடுக்கின்ற இந்த முயற்சி வெற்றி அளிக்குமா என்பதை பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு ஆளுமை மிக்கவர், தைரியசாலி என்பது மட்டும் தெரிகிறது. தனது பயணத்தின் இலக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும், அதை நோக்கி பயணிக்கிறார் என்பது தெரியும். நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தல் முடிவதற்குள்ளால் நிறைய பேர் சிறைவாசம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது மட்டும் தெரிகிறது. எனவே நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு எதிரான இந்த அவருடைய கோஷம் அது செயலுருவம் பெற்றிருக்கிறது என்பது சந்தோஷத்துக்குரிய விஷயம். பணி தொடரும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.